நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபேஸை வந்து எப்படி பிரைட்டாக வச்சுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எப்போவுமே நம்மளோட டக்கு அப்படின்னு பார்த்தோன்னே இருக்கக்கூடிய நம்மளோட ஃபேஸ் தான். நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும்போது சரி, பழகும்போதும் சரி, நம்மளை அட்ராக்ட் பண்ணக்கூடியது நம்மளோட ஃபேஸ் தான். அந்த ஃபேஸை வந்து எப்படி நீட்டாக க்ளீனாக ஸ்கின் க்ளோவாக வச்சுக்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது லேடிஸ்க்கு மட்டும் இல்லைங்க, ஜென்ஸுக்கும் பொருந்தும். அது எப்படின்றத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போ. ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து நான் 2 பொருள் எடுத்துருக்கிறேன். அது என்னென்னு உங்ககிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள். இது வந்து பவுடராகவும் வேணும்னா வாங்கிக்கலாம், இல்லை கிழங்காவே வாங்கி நம்ம வீட்டில் அரைச்சி அதை வந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு பவுடராக வாங்கலை, கிழங்கா தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஃபஸ்ட்டு அரைச்சி கொஞ்சம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் கொஞ்சம் பவுட்ரு வாங்கி அதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதை வந்து தனியாக ஒரு பவுலில் வச்சுருந்தேன். இந்த 2 கண்டெய்னரில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தேவையான அளவு யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி படாமல் வச்சுக்கலாம். மெயினாக நான் நிறையாவது பாத்ரூமில் வச்சு தண்ணி பட்டு அது வேஸ்ட்டாக போயிடுது. அதுக்காக தான் இதை பிளான் பண்ணேன். நம்ம வேஸ்ட் ஆக்காமல் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இது வழியாக வந்து நம்ம கொட்டிக்கலாம். இதில் வந்து தண்ணி படாது, நிறையா வந்து வேஸ்ட் ஆகாது. இதை ஒரு இதில் ஸ்டோரேஜ் பண்ணி தனியாக வச்சுட்டு தேவையான அளவு வந்து நம்ம இந்த பாக்ஸில் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு வந்து கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பூலாங்கிழங்கு. இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அப்புறம் பூஜை சாமான்லாம் விற்பாங்களே அந்த கடையில் வந்து இது வந்து கிடைக்கும். இது வந்து நேச்சுரலாகவே வந்து நம்ம மேனியை வந்து பளபளக்கக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்குது. குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது வந்து நம்ம வந்து அரைச்சி வந்து யூஸ் பண்ணலாம். இதை கிலோ ஒரு 1/2 கிலோ அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணோன்னா நம்ம வேஸ்ட் பண்ணிடுவோம். அதனால் வந்து தேவைக்கு வாங்கி அரைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. இதை மிஷினில் கொடுத்து நம்ம அரைச்சி வாங்கிக்கலாம். நான் வந்து மிக்சிலே அரைச்சி வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு 50 கிராம் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். இது ஒரு 70 சம்திங் அந்த மாதிரி தான் வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இது ரிசல்ட் நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நிறையா வாங்கிக்கலாம். நான் வந்து இதை வந்து கொஞ்சம் சொரன்னு தான் அரைச்சிருக்கிறேன். ஏன்னா நம்ம ஃபேஸில் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் சொரன்னு இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் வந்து நான் கொஞ்சம் இதை சொரன்னு தான் அரைச்சிருக்கிறேன். மிக்சிலேயே அரைச்சி வந்து நான் அதை தனியாக வந்து இந்த கண்டெய்னரில் வந்து நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இது வந்து எப்படி சொல்கிறது, முகத்தில் இருக்கிற அந்த சின்ன சின்ன பருக்கள் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, பொறியாக இருக்கும் நிறையா பேர்த்துக்கு மூக்கில், அந்த இடத்துல இப்படி கன்னத்தில் எல்லாத்துக்கும் நெத்திலெலாம் பொறியாக இருக்கும். அதெல்லாம் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சிவப்பாக இருந்தாலும் சரி, கருப்பாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்கின் வந்து க்ளோவாக இருக்குது பார்த்திங்கன்னா, ஒரு ஷைனிங்காக இருக்கும். அந்த ஷைனிங் வந்து இந்த முல்தானி மெட்டியை யூஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இந்த கஸ்தூரி மஞ்சள் எதுக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம முகத்தில் வந்து எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ்லாம் இருக்குல்ல, சின்ன சின்ன பேபி ஹேர்ஸ்லாம் அங்கங்கே இருக்கும், அதெல்லாம் வந்து நல்லா ரிமூவ் ஆயிரும். அப்புறம் அது வந்து ஒரு கிருமி நாசினி. அதனால் வந்து நீங்கள் அதையும் வந்து இது பண்ணிக்கலாம். நிறையா பேர் மஞ்சள் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா கூட இந்த பூலாங்கிழங்கை மட்டும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதுக்கு பால், அப்புறம் ரோஸ் வாட்டர், அப்புறம் எதுவுமே இல்லைங்க அப்படின்னா பச்சை தண்ணியில் கூட நீங்கள் இதை வந்து கலக்கிக்கலாம். ஒன்றும் பிரச்சனையே இல்லை. நான் பாலில் தான் மிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தேன். அம்மாட்ட சொல்லியிருந்தேன், அம்மா மறந்துட்டு வந்து பாலை ஊற்றிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. சரின்னு சொல்லிட்டு அந்த கொஞ்சம் பால் இருந்துச்சு, அதில் ஊற்றினோண்டு தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டேன். மஞ்சள் பொடி போடுறதே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அதை நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டேன். இது வாசம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்கும், பயங்கர வாசமாக இருக்கும். நீங்கள் ஒரு நாள் போட்டு குளிச்சுட்டு போங்க, என்னடா பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறேன்னு உங்ககிட்ட எல்லாருமே கேட்பாங்க. நான் அதில் வந்து கொஞ்சமாக அந்த தண்ணி ஊற்றிருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கழுத்தில் இருக்கிற கருப்பெல்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு சிலருக்குலாம் கவரிங் செயின் போட்டு சேராமல் கழுத்து கருப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு நேச்சுரலாகவே கழுத்து மட்டும் ரொம்ப கருப்பாக இருக்கும். அப்படி இருக்கிறவங்க வந்து இதை வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 1 வீக்லேயே இதோட ரிசல்ட் தெரிஞ்சிடும். அந்த கழுத்து கருப்பெலாம் இல்லாமல் சுத்தமாக போயிடும். பாருங்கள், இந்த பதத்தில் வந்து எடுத்துக்கோங்க. இதுதான் ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுறேன். நான் இப்போ வந்து சும்மா தான் அப்ளை பண்ண போகிறேன், ஸ்க்ரப்பில் பண்ணல. நீங்கள் நல்லா ஃபேஸில் ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட பண்ணிக்கலாம்.
பாருங்கள், நான் ப்ரஷ் இருந்துச்சுன்னா ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ப்ரஷ் இல்லை, அதனால் நான் கையிலே வந்து ஃபேஸில் எல்லாம் அப்ளை பண்ணிட்டேன். உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து காலையில் இல்லை வீட்டில் மதியானம், அப்புறம் சாயந்தரம், இல்லை காலையில் ஸ்கூல் போகிற மாதிரி பிள்ளைங்க இருந்தாலும் சரி, ஆஃபீஸ் போகிறவங்க ஒரு 10 நிமிஷம் டைம் கிடைச்சாலும் போதும், இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நிறைய காசு செலவு பண்ணணும்னு தேவையில்லை. நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த கருவளையம், அப்புறம் கன்னம், இது நெத்தி, முடிஞ்ச அளவுக்கு இந்த கழுத்து எல்லாமே கவர் பண்ணிட்டேன். கழுத்து கருப்பாக இருக்கிறவங்களுக்குலாம் இந்த ஃபேஸ் பேக் போட்டிங்க அப்படின்னா சூப்பராக கிளியர் ஆயிரும். இப்போ நான் அப்ளை பண்ணிட்டேன். ஒரு 20 மினிட்ஸ் அல்லது ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டு குளிக்க போகலாம். இது குளிக்கிறதுக்கு முன்னாடியும் போடலாம், இல்லை அப்படின்னா நான் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது சூப்பராக ஃபேஸில் வந்து காஞ்சிருச்சு. 20 மினிட்ஸ் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். இது வந்து நீங்கள் ஃபேஸில் தான் அப்ளை பண்ணணும் இல்லை, நம்ம குளிக்க போகும்போது உடம்புல கூட அப்ளை பண்ணி குளிச்சுக்கலாம். கை கால் எல்லாமே. இது வந்து அவ்வளோ வாசமாக இருக்கும், நேச்சுரல் பர்ஃப்யூமாக இருக்கும். நீங்கள் பர்ஃப்யூமை யூஸ் பண்ணவே தேவையில்லை, இதை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? நான் வந்து இது காலையில் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிக்கி குளிச்சுட்டு வந்து பார்க்கலாம் ஃபேஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஹாய், நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். பாருங்கள் ஃபேஸ் வந்து எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குன்னா, தொடவே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணி பாருங்கள், செம்ம ரிசல்ட் கிடைக்கும்.